ஹாய், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் யாராவது இந்த வீடியோவுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்னன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட டே வந்து 16 தான், 16வது நாள். காலையில் விடிய நல்ல மழை தூரிக்கிட்டே தான் இருந்துச்சு. பெய்யவும் இல்லை, வந்து அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. வாச தண்ணி வெளியே போகிற அளவுக்கு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வெயிட் செக் பண்ணிவிட்டு வெயிட்டை நோட் பண்ணி வச்சுட்டு பட்டை ஜீரகம்லாம் போட்டு டீடாக்ஸ் வாட்டராக வெயிட் லாஸ் ட்ரிங்காக இதை எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து லெமனு தேனி இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நான் அதை ஆட் பண்ணலை. சரின்ட்டு என்னோடய வெயிட்டை நோட் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து 27. இன்றைக்கி எடுத்த வீடியோவை இன்றைக்கே அப்லோட் பண்ணுவேன். அதுதான் வந்து டெய்லியுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, வீடியோ லேட்டாகி போடுறீங்க அப்படின்ட்டு. காலையில் ரொட்டீன் பார்த்திங்கன்னா, காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா காலையில் 11:30 வரைக்குமே எனக்கு வேலை இருக்கும். பாப்பாவை வந்து 11:30 வரைக்கும் 11:30க்கு தூங்க வைப்பேன். தூங்க வச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி ஒரு 1 மணி 2 மணி ஆயிரும். இங்கே கொஞ்சம் டவர் விட்டு கிடைக்கும். சரி, அப்படியுமே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா ஒரு GB 2 GB அந்த மாதிரி கிடைக்கும். என்னோடய 5G செல்லுங்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. 5G எங்கிட்டாவது 5G நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல வச்சுட்டுனா அது பாட்டுக்கு அப்லோட் ஆயிரும். காலையில் எழுந்திரிச்சு புதினா சட்னி தான் வச்சுருந்தேன். புதினா சட்னி பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக 3 மிளகா, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான். காலையிலத்துக்கு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு நேற்று ஆட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மாவை கொண்டு போய் தோசை ஊற்றலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜு திறந்தேன். அதே கேமராவுக்கு முன்னாடி நின்று பாப்பா வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அவள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. பாப்பாவை பார்த்துட்டு வேலை பார்க்குறது ஒரு பெரிய வேலை தான் இல்லையா. அவள் வந்து நம்ம ஒரு வேலை செய்வோம், அவள் வந்து இன்னொரு வேலையை நமக்கு வச்சுருவாள். எப்போதுமே பிள்ளைங்களாவே அப்படி தான். நான் இப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வருவேன். அதுக்குள்ளே அந்த வெங்காயத்தொழிலாம் கொட்டி விட்டு அது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு. சரின்ட்டு தோசை ஊற்றலாம் ரெடி பண்ணியிருந்தேன். இட்லி மாவு சூப்பராக வந்துருந்துச்சு. என்றைக்குமே ஒரு இட்லி ஊற்றிருந்தேன். சூப்பராக வந்து பஞ்சு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு இட்லி. நேற்று நைட்டு ஊற்றிருந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தோசைக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தானே தோசை நல்லா வந்து நைஸாக வரும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டேன். மீதி மாவு இட்லி ஊற்றிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். தோசை ஊற்றுனதுக்கப்புறம் காலையில் டயட்டில் தானே இருக்கோம் நம்ம. சரின்ட்டு ஒரு 2 தோசை மட்டும், 2 தோசைனா பாப்பாவுக்கு ஒரு தோசை எனக்கு ஒரு தோசை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு ஒரே தட்டில் கொண்டு போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஒரு கடுக்கா பொடினா கடுக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து பவுட்ராக அதில் உள்ள கொட்டையை எடுத்துகிட்டு அது வந்து விஷமாமா. அதை வந்து எடுத்துட்டு அந்த மேலே இருக்க இதை மட்டும் நல்லா அரைச்சி சளிச்சிட்டு நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமா ஹஸ்பண்டு சொன்னாங்க. அவர் வந்து ஒரு வாரம் ட்ரை பண்ணியிருந்தார். ஒரு வாரம் டெமோ பண்ணி ஒரு வாரத்தில் அவர் வந்து ஒரு 3 kg குறைச்சிருந்தார். சரி பாரேன், நாம் 15 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், 3 kg குறையில. இவர் என்னடா 2-3 நாளையிலே 3 kg குறைஞ்சிட்டாரு அப்படின்னு நான் ஷாக் ஆகிட்டேன். அவர் வந்து சரி நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் சஜஸ்ட் பண்ணார். எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் நான் குடிச்சு ஒரு வாரம் உனக்கு டெமோ காட்டிட்டு தானே நீ குடிக்கிற அப்படின்னாரு. சரி பரவாயில்லைங்க மாமா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 3 நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் தான். ஆனால் வந்து கன்ஃபார்மாக நான் வந்து ஒரு கப்பு கடுக்காப்பொடி எடுத்தோம்னா அதுக்கு வந்து நம்ம 5 லிட்டர் தண்ணினாவது கண்டிப்பாக குடிக்கணும். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர்லாம் வெளியெடுக்கிறதுக்கு யூரின் மூலமாக தான் வெளியே வரும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம புதினா சட்னி வச்சோம் இல்லையா, அந்த புதினாவில் உள்ள இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டு வந்து எனக்கு வந்து தூக்கி எறிய மனசில். எனக்கு வந்து நிறைய டைம் நான் வச்சு பார்க்குறேன். அந்த எங்கள் வீட்டில் கோழி தொல்லையே தாங்க முடியல. நான் வளர்க்கல, பக்கத்தில் உள்ள கோழி எல்லாமே வந்து பிச்சு தள்ளி விட்றது. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.